அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். இவனெல்லாம் போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருடி கொண்டு போச்சேன்னா டேய், மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க பாருல, எங்க வீட்டு கூக்குறே. டேய், உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணானருக்கு அப்புறம் சொந்தமாக? ஏய் ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாக்க தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய், களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் போய் உக்கர கலவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பான்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுற, உனக்கு புரியலன்னா நான் என்ன இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகடா. டேய், இந்த கார் வாங்குற அளவுக்கு உன்கிட்ட எதுடா காசு? நம்ம என்னைக்குல காசு கொடுத்து கார் வாங்கிருக்கோம், எல்லாம் ஆட்டைய போட்டதா. கார் ஆட்டைய போட்டது சரி, அதை எப்படி விப்ப? கார் விக்கிறதுக்கு இல்ல, கடத்துறது. ஏண்டா அந்த தப்பு இந்த தப்பு பண்ணி ஆளை கடத்துற அளவுக்கு வந்துட்டியாடா? யார கடத்த போற? தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா கொடுத்துட போறான். குடுப்பேன் மாட்டுனா போலீஸ்காரன் குடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? போலீஸ்காரனுக்கு நாம தான் நிறைய வேலை கொடுக்குறோம். ஏன் பயப்படுற? இப்படி பயந்து பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி நானாகலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே முன்னுக்கு உட்கார்றேன், முன்னாடி காட்டுறேன். வா, உன்னை எப்படியாவது பெரிய ஆளா காட்டலான்னு பாக்குறேன், சிக்க மாட்டேன். சிக்கி தாண்டா சீக்கு கோழி மாதிரி இருக்கேன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? என்ன காட்டுல நீ கார் ஓட்டு? டேய், என்னடா வண்டியை ஊருக்குள்ள கூடாது நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1/2 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாப்பிட்டுக்கு. அதுவும் சரித்தேன். அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கல்லச்சி வேணும்னு. கேக் வாங்கிட்டானா கத்துவேன். உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தீங்கன்னா பல லட்சங்களை இழக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோ. கூறுகட்ட கூவ நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ, அது ஒண்ணு இருக்கோ. பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக் என்ன, கேக்கு கடையே வச்சுத்தாரே. சும்மா வளவளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுட்டேன், பேசு. டேய், என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொல்லுக்கு நீதானே என்ன குரு, பேசு. ஹலோ, தேவேந்திரனா? நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ண கடத்தி வச்சிருக்கோம். ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரும். அத பாத்துக்க. நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். உன் மகள்கிட்ட போட குடுக்கறேன், பேச. இந்த பாப்பா, உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்பா எப்படி உன்னை காப்பாத்துவாரு? பயமா? அப்படியே இல்ல டாடி, இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள். நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ்ல தப்பிச்சு ஓடிடுடா. ஏடா ஓடுற? ஐயோ, எங்கன மாட்டி விடுறதே இந்த பயவலைக்கு வேலையாகி போச்சு. இவங்க வேற இல்ல இப்படி கூப்பிடுறாங்க. சார், நீங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குஸ் இல்ல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டேல. சார், நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல. ஆனா நான் இங்க இருக்கம்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள் ஒரு நிமிஷம்.
அங்கிள் அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. டூவிபுரம் ஏசப்பா கோயில் கிட்ட, டூவிபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தானே சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டிய ஆப்பு. சார் சீட்டிங்க சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம். இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்ட்ட போன போட்டு எடுத்துக்கிற சொல்லுங்க. முதல்ல நீங்க சிப் இங்க பாந்திருக்கேன். டேய் கலவணிமேல நீ காத்துட்டு இருக்க? அந்த கலவணி மேல நீ காத்துட்டு இருக்கியா? யோ நீ எல்லாம் வெள்ள சட்டை வெள்ள வச்சு கூட பெரிய நினைச்சிருக்க. போய் உள்ள. உன்னெல்லாம் பறந்தானிக்கே கொண்டிருக்கணும்டா. நான் தவிர வெளியே போறீங்களாக்கா? எப்போ வருவீங்க? ஏன் போனவனுக்கு வர தெரியாதா? போனேன். இல்ல எங்க போனா என்ன? போன இடத்துல சூதானமா போயிட்டு வந்தா போதாதா? இந்தப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. கண்ட கண்ட இடத்துல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. அம்மாவுக்கு அடிக்கடி போன் பண்ணுப்பா. ஏமா நான் வெளிநாட்டுக்கு போறேன். இல்லையா? பக்கத்து ஊர் போறேன். 5-6 நாள்ல வந்துட போறேன். இருக்கட்டும்பா. அம்மா உன்னை 4 நாளைக்கு பார்க்காம இருக்கேன் இல்லையா? அதனாலதாயா பார்த்து போயிட்டு நல்ல அம்மா நல்ல மயன். நீ தேர மாட்டடா. நீ சோற போடுமா. ஏய் வா போலாம். மயக்கமா வருது. சில்லுன்னு ஒரு டொரினோ குடிப்போம். ஆஹா என்னடா இது? பரிசு இப்படி வவுத்த தள்ளிக்கிட்டு இருக்கு. அடே ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா A1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திக்கலாம். அண்ணே ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே கடை வச்சுக்கலாமா? விளக்கமாறு பிஞ்சு போங்க. அதை ஏன் பிக்கிற? ஹலோ என் பர்ஸ கொடுப்பா. ஆமா நீ யாரு? எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்கிய பர்ஸ் அதுக்கு சொந்தக்காரன். ஏது இந்த பர்சுக்கு நீ சொந்தக்கார? யோ நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ. நான் உருளைக்கிழங்குலயே பாம் வைப்பேன். யோ இது ஓம் பர்சாயா? ஓம் பர்சுனா என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்சு இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்சுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்சு அவர்கிட்ட கொடுத்துறேன். எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன் எவ்வளவு செலவு பண்ணலாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்ம போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டாவா இருக்கு? 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 நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? ஏக்கா உன் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற. அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போ. இல்ல செல்வம் வாழ சீக்கிரம். இந்த வரம்ல. இது யாரு? புதுசா இருக்கு. ஆஹா கொக்கர் கலவாணி இல்ல. கூட்டம் போட்டு அலைவாங்க ஒரு கே. என்ன பாஸ் இவ்வளவு தூரம்? இல்லை பேசாத. சரி விடு பேசல. நான் டென்ஷனா இருக்காப்ல. யோ நான் அந்த புள்ளிதான் மாமா. இவனுக்கு மாமா இல்லையா? போய் இவனுக்கு மாமனா கிட்டியா? சரி விடுங்க பாஸ். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா? அழகான பொண்ணுக்கு மாமா பிறந்தாலே இப்படித்தான். இத பாருல நெட்டைய நம்மள குட்டைய நம்ப கூடாதுல. எல்லாத்துக்கும் நீதான்ல காரணம். ஆம்பளையா போனல அழுதுட்டு போறல. பொம்பளையா போனா மண்ணை வாரி விட்டு சாபம் விட்டு போயிருப்பேன்ல. கோபம் என்ன உச்சத்துல இருக்கா? ஒரு பீரோ போட்டு ஆஃப் பண்ணிட்டு போறது. யோ போயா. சரி போ நம்ம போடுறது. சரி இந்த மெக்கானிக் செட் யார்டியா? என்னதான் சார்? இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. என்ன சார் விஷயம்? சொன்னதான் வாயா. சார் என்ன பிரச்சனை சார்? விடுங்கடா. டேய் நீ போய் மந்திரத்தை கூட்டு வா. நாங்க ஸ்டேஷன் போறோம். ஏய் கூப்பிடு அவனை கூப்பிடு. இது யாருன்னு தெரியுதா? 2 நாள் முன்னாடி என் மெக்கானிக் ஷீட்ல சொல்ல 2 நாள் முன்னாடி என் மெக்கானிக் ஷீட்ல ஒரு வண்டியை சர்வீஸ் விட்டு இருந்தாரு. வண்டியை சர்வீஸ் கூட்டா கள்ளசாவி போட்டு தூக்கிடுவீலோ? என்ன சார் சொல்றீங்க? என்னையா என்ன சொல்றீங்கன்னு கேக்குறா? நான் சொல்றது புரியல சார். நீங்க சொல்றது எதுவும் புரியல சார். இப்ப புரியும் பாரு. புரியாதா? புரியுதா? சொல்ல சொல்ல போறியா இல்லையா? வண்டி எங்கடா? எங்க வண்டி எங்க? சொல்லுடா. சொல்றியா இல்லையா இப்போ? ஏய் இப்படிலாம் கேட்டா இவன் சொல்ல மாட்டான். கட்டைய கழட்டா சட்டைய கழட்டானா? ஏய் ஏன் சார் அவனை அடிக்கிறீங்க? நீ யார்ல? எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார். ஓ 2 பேரும் கூட்டு கலவாணிகளோ? அப்படிலாம் இல்ல சார். போய் வேலையை பாருல. சார் அவன் எந்த தப்புக்கும் போக மாட்டான் சார். அவனுக்கு சர்டிபிகேட் இல்ல கொடுக்கல சார். நல்லா போய் வேலையை பாருல. சொல்றோம்ல போல. போ போடா.
ஏய் வண்டி எங்கடா தெரியாது சார், எனக்கு எதுவும் தெரியாது. ஹலோ சரிங்க சார் சார்கிட்ட சொல்லிடுறேன் சார் ஓகே சார் சார் சொல்லு என்னையா காரை திருடினவனை கண்டுபிடிச்சிட்டாங்களா சார் எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சு சரி போ சொல்லி அவனை சார் என்ன பண்ணலாம் சார் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு விடு ஏய் என்னல முறைக்கிற செத்ர கித்ர போற இருக்கல உனக்கு இன்ஸ்பெக்டர் சும்மா விட மாட்டோம்ல. செய்யாத தப்புக்கு அடிச்சது இல்லாம களவாணின்ற பட்டத்தை சுட்டிட்டோம்ல. அவனுக்கு வலிக்கிற மாதிரி எண்ணி 3 நாள்ல என்ன பண்ற பாருல. ஏம்ல பிரிச்சு பேசுற? என்ன பண்ணணும்னு சொல்லு. என் வலி அவனுக்கு புரியணும்ல. ஏய் எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க அவெல்லாம் போலீஸ்காரன் அவனெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் முடியாதுல? ஏய் தேவலாத பிரச்சனை போலீஸ்க்கு புரியணும்ல. அவன் மண்டையை உடைக்கணும்ல. ஆமா நீ அவன் மண்டையோட அவன் துப்பாக்கி வச்சு நெத்தி போட்டு வச்சு சொல்லட்டும் பேசுறான் பேச்சு பேசாட்ட அவன் துப்பாக்கி தூக்கிட்டானால என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவனை அடிச்சதுக்காக சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுல உட்கார வைக்கிறோம்ல. இதுதான் அந்த ரோடு இது இன்ஸ்பெக்டர் வீடு 4 வீடு தள்ளி ஆட்டோ நிப்பாட்டுறோம் ஏன்னு தெரியுமா ஏன்னா ஆட்டோ மாட்டிக்கூடாது ஆட்டோ வாங்கினக்குள்ளே நிறுத்திட்டு அங்கிருந்து நடந்தே வந்து செவரடி குதிக்கிறோம் ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ள போறோம் துப்பாக்கி எடுக்கிறோம் கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம் நம்ம பிளான் எப்படி பிளான்லாம் நல்லாதான் இருக்கு. காமௌண்ட் வால் தான் ஹைட்டா இருக்கும்ல. எப்படி எதி குவிப்ப? ஆமல்ல நான் இதை யோசிக்கவே இல்லை நம்ம தான் 4 வீடு தள்ளி ஆட்டோ நிப்பாட்டி இருக்கோம்ல அதுல ஏறி குச்சி எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான் அவ்வளவுதான். ஏய் ஏழை உதைக்கிற கொய்யால ஆட்டோ மாட்டுற மாதிரி பிளான போடுற. உன் பிளான தூக்கி குப்பையில போடு. போற நீயும். ஐயோ நான் வேணாம், செல்வத்தை போக சொல்லு. செல்வம் நீயும் துறையும் போயிட்டு வாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். நாங்க வெளியே இருக்கோம். சரியா? சரியில்ல. யோ வாங்க அங்க சார் நேத்து ராத்திரி என் தெருவுல இருந்து நைட்டு வேலைக்கு போனவன் நைட்டு வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தவன் நைட் ஷோ சினிமாக்கு போனவன் இந்த அர்த்தராத்திரில குல்ஃபி ஐஸ் விக்கிறவன் ஆட்டோ ஓட்டுறவன் செக்யூரிட்டி வாட்ச்மேனு இந்த பால்காரன் போஸ்டர் ஓட்டுறவன் பேப்பர் போடுறவன் இந்த விடிய காலத்துல கோழி கூவத்துக்கு முன்னாடி ஏந்திரிக்கிறவன்ல இருந்து கோயிலுக்கு போய் பூஜை பண்றவன் வரைக்கும் அத்தனை பேரையும் போய் தூக்கிட்டு வரணும். புரியுதா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொன்னதை செய்யல போல சொன்னதை செய்யாம கேள்வியா கேட்டு கொள்றாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க. பாலம் கட்டுற டெண்டர் விடுறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த டெண்டர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சொல்றோம். டெண்டர் எங்களுக்கு கிடைக்கணும். உங்களால முடியும். அப்படி இல்லனா என்ன மிரட்டி பாக்குறீங்களா? என் சர்வீஸ்ல உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க. எங்களை மாதிரி பார்த்திருக்க மாட்டீங்க. மரியாதை அஞ்சு 2 பேரும் வெளியே போயிடுங்க.
இல்ல போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். என்ன சார் நாங்க பார்க்காத போலீஸா? போலீஸ் எப்போ உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது, பார்த்து இருந்துக்கோங்க. அப்போ வரட்டுமா? நேத்து ராத்திரி எவனோ என் வீடு பூந்து துப்பாக்கிய களவாண்டுட்டு போயிருக்கான். இப்ப எவனு சொல்லல, அத்தனை பேரையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுடுவேன். யாருல எடுத்தது? நீயா? நீயா? நீ எடுத்த? நீ எடுத்த? இவ்வளவு கேக்குற, எவனாவது வாய திறக்கிறீங்களா? பிச்சுடுவேன் பிச்சு. நான் பார்த்தேன் சார். பாத்தியா? என்ன பார்த்த? என்ன பார்த்த? வீட்டு வழியே போஸ்டர் ஓட்டிட்டு வந்திருந்தப்போ உங்க வீட்டுல இருந்து ஒருத்தன் ஏறி குதிச்சதை பார்த்தேன் சார். ஆளை பார்த்த சொல்லுவியா? ஆளை பார்த்த அவன் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தான் போல இருந்தான் சார். எப்படி இருந்தான்? இல்ல இருந்தா உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆட்டோ இருந்தது. அவன் காக்கி சட்டை போட்டிருந்தான் சார். எங்க பார்த்தாலும் சொல்றீங்க? சொல்லிடுவேன் சார். அடையாளம் காட்டுவியா? காட்டிடுவேன் சார். காட்டுவல்ல? காட்டுங்க. காட்டுவல்ல? யோ யோ எஸ்ஐ வாயா. வாயா இங்க. வாயா. ஊர்ல இருக்க அத்தனை ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் போ. அத்தனை உடமை இவனுக்கு காட்டி அடையாளம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர. போ போ. ஏய் போங்க எல்லாரும் போங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாரும் நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. ஏண்டி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வாங்க. வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி விடுக்கா, போக போக சரியாயிடும். சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணா? இவள நம்ம தம்பிக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சா இவ அப்பா என்னடானா காலேஜுக்கு போயிட்டு இருக்கா, படிப்பு முடியட்டும் அப்புறமா இவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாங்கிறாரு. அத்தானுக்கு ஒரே பொண்ணு, நல்லா படிக்க விடணும்னு ஆசைப்படுறாரு. இதுல என்ன தப்பு? ஆமா, காலேஜுக்கு போறேன்னு எவனையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடிட்டா அப்புறம் நம்ம எங்க போய் முட்டிக்கிறது? அப்படி எல்லாம் நடக்காதுங்க. நம்ம புள்ளைய நாமளே நம்பலாம், அப்புறம் யார்தான் நம்புவா? ஹலோ செல்வமா, நாளைக்கு உங்களை பார்க்க முடியுமா? ஐயா என்னையா? முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் தேடிட்டோம் ஐயா. இவன் பார்த்த ஆளு எந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் இல்லையா. யோ ஏட்டே, நான் போன் நம்பர் அவங்கிட்ட கொடு. எலே அவனை எங்க பார்த்தாலும் சரி உடனே எனக்கு போன் பண்ணி சொன்னோம், புரியுதா? சரிங்க சார். போ. இத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது? ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஒரே மாசத்துல வெப்பனை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. வெப்பன் கிடைக்கிற வரைக்கும் உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சேகரு, என்ன சின்ன பிள்ளைய விளையாட்டு சாமான தொலைச்ச மாதிரி துப்பாக்கிய காணோம் துடுப்ப காணோம்னு வேலையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய? இங்க இருக்கிறவன் அப்படின்னா வந்தவனுமா அப்படி குடிபோதையில ஏதாவது கூத்தியா விட்டுட்டு வந்துட்டியா? இல்லனே, ஒரு ஆட்டோ டிரைவர் வீடு புந்து தூக்கிட்டு போயிட்டான். ஆட்டோ டிரைவர் துப்பாக்கிய தூக்கிட்டு போய் என்னவே கிழிக்க போறான்? ஆட்டோ டிரைவர் யார்ட்டியா சிலுமிசம் பண்ணியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. வேற என்ன மோட்டிவா இருக்கும் யோசனை பண்ணி பாத்தியா? சிட்டில ஒரு 500-600 ஆட்டோ ஓடுமா? அதை கண்டுபிடிக்க எத்தனை நாள் ஆகிடும்? முதல்ல போய் அந்த வேலையை பாரு. போலீஸ்காரனுக்கு நான் யோசனை சொல்ல வேண்டியது இருக்கு. போ, ஏதாவது செய் போ. ஒரு தம்மு வாங்க. சரியில்ல. அடப்பாவி, எனக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னானா? சார் குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் கிருஷ்ணன், ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். ஆர்போர்ட் ஸ்டேஷன்ல சேகரோட துப்பாக்கி காணாம போயிருக்கு. அதை ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அவன் யாரு, அதை ஏன் எடுத்தான்ற தகவல் இன்னும் நமக்கு கிடைக்கல. இது முக்கியமான கேஸ் மட்டும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்டோட மானமே இதுல அடங்கி இருக்கு. இதுக்கு ஒரு பின்னணி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு.
சார் இது கான்ஃபிடன்ஸ். நீங்க கண்டுபிடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு வேலை விஷயமா வெளியூர் வந்துட்டேன் தேவி. சொல்லு. அப்பா மேல இருக்கிற கோவத்துல தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கியா? சொல்லு செல்வம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னோம்ல, ஊருக்கு வந்துட்டு ஃபோன் பண்றேன். போன வை. சரி, நான் வச்சிடுறேன். ஊர்ல இருந்து வந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு கொலை கூட நடக்கல. பேசாம ஊருக்கு போயிடலாமா? ஊருக்கு போயிடலாமாவா? துப்பாக்கி எடுத்து யார் தெரியணும்ல. நம்ம கூட்டத்துல எவனோ எடுத்திருக்கான். அப்போ எங்களெல்லாம் சந்தேகப்படுறியா? சந்தேகப்படல. துப்பாக்கி தொலைஞ்சு 6 நாள் 2 கொலை நடந்திருக்கு. இங்க வந்து 10 நாளாகி ஒரு கொலை நடக்கல. நம்ம கூட்டத்துல எவனோ உணர்ந்தியா இருக்கான். ஏய், உங்களெல்லாம் குத்தம் சொல்ல நினைக்காதீங்களா? துப்பாக்கி போச்சோட நம்ம கொண்டு தான் தெரியும். வேற எவன் எடுத்திருப்பான்? ஏய், தேவையில்லாம எவனோ எதையோ சொன்னானுங்க வந்து உளறிட்டு இருக்காத. சும்மா இல்ல. ஏலா, நீ சந்தேகப்படுற மாதிரி நாங்க ஒன்னும் சந்தேகப்பட்டா உனக்கு எப்படி இருக்கும்? பிடிக்கல. நான் யாரையும் சந்தேகப்படல. நான் போறேன். தோரா, நீ போல, நாங்க பின்னாடி வரோம். தெரியல. ஹலோ துற, சொல்லுண்ணே. நேத்து நைட்டு 10 மணிக்கு அதே துப்பாக்கியில ஒரு கொலை நடந்திருக்குப்பா. என்ன சொல்லு? ஆமாப்பா. அதே துப்பாக்கியில நேத்து ஒரு கொலை நடந்திருக்காம்ல. போவோம், இங்க இருக்க வேணாம். துப்பாக்கி தான் தொலைஞ்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம பய வீராவிய போட்டு தள்ளிட்டானுங்களே. எனக்கு என்னவோ அந்த ஆட்டோ டிரைவர் செஞ்சிருப்பானுங்கன்ற நம்பிக்கையே இல்லை. நம்ம எதிரிங்க தான் யாரோ ஒருத்தன் நமக்கு எதிராக இந்த வேலையெல்லாம் செய்யறான் அப்படின்னு நான் நம்புறேன். எதுக்கு ஓ துப்பாக்கி எடுக்கணும்? எடுத்து நம்ம ஆளுகளையே அவன் ஏன் போடணும்? அண்ணே, அவன் யாரா இருந்தாலும் சரி, என் கையில மாட்டினா அன்னைக்கே அவனுக்கு சாவணும். ஆமா, இப்படியே சொல்லிக்கிட்டு நேத்து வீராவை போட்டானுங்க, நாளைக்கு என்ன போடுவானுங்க, அடுத்த நாள் உன்ன போடுவானுங்க. இல்லண்ணே, கூடிய சீட்ல அவனுங்களை கண்டுபிடிச்சாரண்ணே. வணக்கம் சார். கேஸ் என்ன? எல்லாம் வழக்கம் போலதான். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாதனால அந்த வேலையை பாத்தீங்களா? அந்த துப்பாக்கியை வச்சு எப்போ யாரை எங்க போடுவான்னு ஒரே டென்ஷனா இருக்கு. காணாம போன துப்பாக்கியை வச்சு 3 மர்டர் நடந்திருக்கு சார். விசாரிச்சு பார்த்தப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கு. ஆனா கிடைச்சிருக்க எவிடன்ஸை வச்சு குற்றவாளிகளை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். இதே கதை எத்தனை வாட்டி சொல்லுவீங்க கிருஷ்ணன்? கொலை நடக்கிறது கத்தியாலையோ அருவாளாலையோ இல்ல, டிபார்ட்மெண்ட் வெப்பனால. அசால்ட்டா பதில் சொல்றீங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சார். பிஸ்டல்ல இருக்கிற 9 புல்லட்டுக்கும் 9 கொலை நடக்கிற வரைக்கும் காத்துட்டு இருப்பீங்களா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போய் கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க.